ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தலைமுடி நல்லா அடர்த்தியாகவும் கருப்பாக வளர இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த பேக் செய்ய ஒரு கப்பு கருவேப்பிலை, ஒரு கப் செம்பருத்தி பூவில் 2 ஸ்பூன் வெந்தயம் நைட்டை சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. செம்பருத்தி இலை, நாட்டு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க, ஹைப்ரிட் வேண்டாம். கருவேப்பிலை அதே கப் அளவு எடுத்துக்கோங்க. வெந்தயம் அதை தண்ணியோடு நம்ம சோக் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வாங்க, ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டு வந்தால் தலையில் நிற்காது. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மட்டும் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கர்டு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு, நல்லா தோசை மாவு பதத்தில் இருக்கா. இப்போ இதை வாங்க ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன். 1 இயர்க்கு முன்னாடி என் ஹேர் எவ்வளோ ஷார்ட்டாக இருந்ததுன்னு வீடியோ எண்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ ஹேர் நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. சீப்பு நல்லா பெரிய பல்லு சைடு நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேரில் ஒரு பார்ட்டிஷனாக எடுத்து ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், ஒயிட் ஹேர் வரதை தடுக்கும். டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டேண்ட்ரஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். வீட்டில் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோங்க. பின்னாடி பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. தலைமுடி நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை நம்ம குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட சேனலில் ஹேர் க்ரோத்துக்கான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள். அப்ளை பண்ணி முடித்ததும் ஹேரை டை பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஹவருக்கு இது அப்படியே ட்ரை ஆகட்டும். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஹேர் பார்த்திங்களா எவ்வளோ ஷைனிங்காகவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். என்னுடைய பயங்கர ஃப்ரிஸியாக இருங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே தேங்காய் நார் மாதிரி ஆகிடும். ஹேரை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க. இப்போ நான் டேக் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய ஹேர் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குன்னு சைடில் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய ஹேர் க்ரோத் பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. முடி பாருங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. தலைமுடி தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.